கோலம் போட்டாச்சு. அடுத்து நிலப்படிக்கெல்லாம் பொட்டு வச்சாச்சு. நம்ம அடுத்து பூஜை ஜாமான், செவ்வாய்க்கிழமைல இன்னைக்கு பூஜை ஜாமானுக்கெல்லாம் இப்போ தான் பூஜை ஜாமான் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டு துணி வச்சு தொடச்சிட்டு நம்ம பொட்டு வைக்க போகிறோம். இப்போ நான் செவ்வாய்க்கிழமை 6 விளக்கு ஏற்றுவேன். என்னோடய முருகர் மேலே ஒரு நம்பிக்கை. நம்ம முருகருக்காண்டி செவ்வாய்க்கிழமை நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். குழந்தைங்க நல்லா படிக்கலாம், கல்யாணம் வரும், பிஸ்னஸில் இருந்தால் தொழில் வளர்ச்சி, எல்லாத்துக்கும் நல்லது தான். நீங்கள் இறைவனை எந்த அளவுக்கு நம்ம பக்தியோடு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இறைவன். ஆனால் டிலே ஆகும், ஆனால் கைவிட மாட்டார். என்னோடய இதில் சொல்கிறேன். இப்போ பூஜை சாமானுக்கு நம்ம பொட்டு வைக்க ஆரம்பித்தாச்சு. நீங்கள் மஞ்சத்தூள் கலந்து பொட்டு வைக்கிறப்போ மஞ்சத்தூளில் கொஞ்சம் பன்னீர், நாட்டு மருந்து கடையில் கூட விற்கிது பன்னீர், அது கொஞ்சம் அதோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் பொட்டு வச்சிங்கன்னா வாசனைங்கிறத தாண்டி நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ இதுவாக இருந்தாலும், பிஸியாக இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, ஒர்க்கிங்க்கு போனாலும் சரி, அந்த டைமு பூஜைக்குன்னு கொஞ்சம் ஒதுக்குனிங்கன்னா கொஞ்சம் இயர்லியராக எழுந்திரிச்சு குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் அதை பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்லை ஒர்க்கிங் உமன் இருந்தீங்கன்னா நீங்கள் சாட்டர்டே இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ பூஜை ஜாமான் இது பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஆயிலில் போட்டுட்டு திரி போட்டு ஏற்றுனீங்கனாலும் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் சாம்பிராணி போடுறதாலும் நம்ம அந்த காலத்துலலாம் போடுவாங்க கட்டி சாம்பிராணி, அதை உடைச்சிட்டு தூள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு அப்போல்லாம் கறி கிடைக்கும், ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்கிற கறி இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் திருவுறீங்கல்ல, அதோட ஓடு கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் நாங்கள், அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து காய வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சோண்டு இந்த திரியெல்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாம் என்ன ஒன்று நான் சொல்கிறதெல்லாம் அவசர இந்த மாதிரி லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சு அந்த ஒரு தூபம் போடுற இதுவே இரும்புலையும் விற்கிது, பித்தளையிலையும் விற்கிது, அந்த மாதிரி அதில் போட்டு வச்சுட்டு அந்த திரியையும் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயும் சூடத்தை அதில் கொஞ்சம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா பிடிச்சிரும். அதை நீங்கள் ஈவினிங்கில் இப்போது நம்ம நார்மலாக வாங்குகிற சாம்பிராணி புகை அதிகமாக இருக்கும், சில பேர் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், மூச்சு திணறல் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஆகாது. இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதே சமயம் நம்ம வீடு நல்லா மங்களகரமாக இருக்கும். இது நான் ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இது கம்பல்சரி கிடையாது, விருப்பப்பட்டவங்க பண்ணிக்கலாம், விருப்பம் இல்லாதவங்க அவங்கவுங்க பூஜை முறை வழிபாடுகளை பண்ணிக்கலாம். என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை நான் சொல்கிறேன். இப்போ மஞ்சள் எல்லாம் வச்சுட்டோம், எல்லா விளக்கும் இப்படி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு தரையிலையோ ஒரு துணியை போட்டு, இல்லை டைனிங் டேபிள் இருக்கிறவங்க டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டீங்க, இல்லை திண்ணை மாதிரி இருந்துச்சு ஊர் சைடு இந்த மாதிரிலாம் திண்ணை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், வைக்கிறதுக்கு கடன்னு வச்சிடலாம். இப்போ குங்குமம் வைக்கிறோம்.
இப்போ பூஜை ஜாமான் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து விளக்கு ஏற்றும் போது பூஜை இதை பார்ப்போம் டெய்லி இதில் ரொட்டீனில்.